மில்கி மிஸ்ட். மில்கி மிஸ்ட் அதான் பன்னீர்னா மில்கி மிஸ்ட். மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட்டா? இது எப்ப நடந்துச்சு? அதை ஏன் நிறுத்தி நிதானமா மெதுவா சொல்லிட்டு இருக்க? வந்ததும் நீங்க வெண்பா விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எப்படி சொல்ல முடியும்? அதான் நான் இப்ப சொல்றேன். ஏ மல்லி, ஆக்சிடென்ட்னா என்ன ஆச்சு? நீ ஒவ்வொன்னையும் மென்னு முழுங்கிட்டு இருக்க. பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாராம். கால்ல அடிபட்டிருக்கு. சின்னதா பிராக்சர். சின்னதா பிராக்சரா இல்ல பெருசா அடியா? நீ முழிக்கிறத பார்த்தா ஏதோ பெருசா மறைக்கிற மாதிரி இருக்க. நிஷா, நீ போனை போடு. இவகிட்ட நமக்கு என்ன பேசிருக்கு? நாம நேரா மாப்பிள்ளை கிட்டே பேசிடுவோம். கீழே விழுந்ததுல அவர் போன் உடைஞ்சிருச்சு. இப்ப அவர்கிட்ட போன் பேச முடியாது. ஏய், எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான் அதையாவது சொல்லு. நாங்க லேண்ட்லைன்ல கூட பேசிக்கிறோம். எஸ்ஜி ஹாஸ்பிடல். ஹலோ, எஸ்ஜி ஹாஸ்பிட்டலா? விஜய், நாங்க ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரா? அவர் ரூமுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்றீங்களா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ விஜய், ஒரு நிமிஷம் இரு. ஹலோ மாப்பிள்ள, என்னங்க மாப்பிள்ள, ஆக்சிடென்ட்டா? உங்க கால்ல அடிபட்டுருச்சா? இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் தாங்க. கால்ல லேசா அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். என்ன மாப்பிள்ள, நீங்க லேசா அடின்றீங்க, இங்க பிராக்சர்ன்றாங்க. என்ன மாப்பிள்ள குழப்பறீங்க? அப்பா, போனை கொடுங்க. மாமா, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. ஏய் நிஷா, சின்ன அடிதான் நிஷா. சின்ன அடினா எதுக்கு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணணும்? கட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கல்ல. சின்ன பிராக்சர் இருக்கு, அதோட அனுப்ப வேண்டாமேன்னு ஒரு நாள் இருக்க சொல்லிருக்காங்க. நீங்க அங்கேயே இருங்க, நாங்க இப்பவே கிளம்பி வரோம். ஏய் நிஷா, அதெல்லாம் வேண்டாம். நானே சாயந்தரம் வந்துருவேன். யாரும் பதட்டப்பட வேண்டாம். நான் தூங்கணும். போனை வைக்கிறேன். இன்னும் இந்த வீட்டுல என்னென்ன கொடுமை எல்லாம் நடக்க இருக்குதோ, யார புடிச்ச கெட்ட நேரமோ இந்த குடும்பத்தை இப்படி ஆட்டி வைக்குது. என் பேத்திய காணோம், இப்ப என் மாப்பிளைக்கு வேற அடிபட்டு இருக்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்கணும்னு எழுதி இருக்குதோ. சார், நீங்க என்ன யாரோ புடிச்ச நேரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் இவ புடிச்ச நேரம் தான். இவ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நாள்ல இருந்தே ஒரு நாளாவது இந்த வீடு நிம்மதியா இருந்திருக்கா? பிரச்சனை பிரச்சனைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்கு. வெண்பாக்காக தான் மாமா இவளே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு. இப்போ வெண்பா மட்டும் இல்ல, ஆனா இவளோட மொத்த குடும்பமும் இங்கதான் உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கு. நிஷா, வார்த்தைய மரியாதையா விடு. மரியாதை இல்லாம பேசினா அப்புறம் நானும் பேசுவேன். என்னமா பேசுவ நீ? என்ன வேணாலும் பேசுவேன். என்ன யாரும் நிப்பாட்ட முடியாது. எங்க பொண்ணை இந்த வீட்டுக்கு வாழதான் அனுப்பியிருக்கோம். ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க, எல்லார் மேலயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அண்ணி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சும்மா இரு மல்லி. இவங்களுக்கெல்லாம் அப்பப்ப பதில் சொல்லணும், இல்லைன்னா ரொம்பதான் ஏறிக்கும். சார், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவங்க யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது. இப்பவே இந்த வீட்டை விட்டு இவங்களெல்லாம் வெளியில போக சொல்லுங்க. ராஜி, அவர் நினைச்சா நாங்க வெளியே போயிடுவோமா? இது என் புருஷன் வீடு. ஆக்சுவலா நான் தான் உங்களை வெளியே அனுப்பணும். மரியாதையா இருந்து பேசிட்டு இடத்த காலி பண்ணுங்க. இல்லனா நான் வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. அண்ணி, நீங்க வாங்க. எப்படி பேசிட்டு போறா பாருமா. எல்லாம் அந்த மாப்பிள்ள கொடுத்து வச்சிருக்கிற இடம். என் பேத்தி மட்டும் வராம இருக்கட்டும். இவ என்ன ஆக போறா பாரு. என் பொண்ணை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்து. போ முதல்ல, போன்னு சொல்றேன்ல. வெண்பாக்காக தான் மாமா இவளே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு. இப்போ வெண்பா மட்டும் இங்க இல்ல, ஆனா இவளோட மொத்த குடும்பமும் இங்கே தான் உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கு. இவங்க யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது. இப்பவே இந்த வீட்டை விட்டு இவங்களெல்லாம் வெளியில போக சொல்லுங்க. சாக்லேட் கேக் டீல். இதென்ன? இதுதான் கேக்கோட சீக்ரெட். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ரெண்டு பேரும் கிச்சன்ல என்ன பண்றீங்க? அப்பா இஸ் மேக்கிங் a chocolate cake for me.
சூப்பரா இருக்கு. அம்மா எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.